ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாழைக்காய், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி வறுவல் தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபியை நான் இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்டான மெத்தட்ல பண்ணியிருக்கேன். இதே மெத்தட்ல நீங்க பண்ணும்போது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். எல்லா விதமான ரைஸ்க்கும் ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 2 உருளைக்கிழங்கு, ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி. இப்போ முதல்ல வாழைக்காயை கட் பண்ணிக்கலாம். மேலே கீழே கட் பண்ணிட்டு இந்த மாதிரி தோலத்தை லைட்டா உரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது 2ஆ கட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் உருளைக்கிழங்கை 2ஆ கட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இதை கொதிக்கிற தண்ணியில ஆட் பண்ணி நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா 1 by 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு இதை மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல மூடி வச்சு வேக வச்சா போதும், இது நல்லா வெந்துடும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு, இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு எடுத்து ஆற வச்சிருங்க. ஆற வச்சுட்டு தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தான் ஒரு பேன் எடுத்துக்கிறேன். நான் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு லைட்டா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. இப்போ இது 2 நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. 2 காஞ்ச மிளகா நான் ஆட் பண்றேன். லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 2ல இருந்து 3 நிமிஷம் போல நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்போ வெங்காயம் ஃபுல்லா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி நான் ஆட் பண்றேன். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 2ல இருந்து 3 நிமிஷம் போல ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு, வாழைக்காயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வாழைக்காய் இந்த அளவுக்கு மீடியமா கட் பண்ணிக்கங்க. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதையும் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு, வாழைக்காய் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்திருக்கோம், அதனால பார்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கங்க. ஆல்ரெடி காய்கறி நம்ம வேக வச்சிருக்கோம், அதனால தண்ணி அதிகமா ஊத்த தேவையில்லை. 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு சிம்ல வச்சு மூடி வச்சிருங்க. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓபன் பண்ணி லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு 2ல இருந்து 3 நிமிஷம் போல குக் பண்ணா போதும். ஃபைனலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்றேன். இந்த பொரியலை நம்ம பச்சை மிளகா, வரமிளகா பிளஸ் மிளகாய் தூள், மிளகுத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிருக்கோம். அதனால டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், ரொம்பவே நல்லாவும் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ ஃபைனலா கொஞ்சமா கொத்தமல்லி இலை அதையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்ப டிஃப்ரெண்டான உருளைக்கிழங்கு, வாழைக்காய், பச்சை பட்டாணி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.